போலீசார் உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டுமா அல்லது எப்போது அந்த ஆரம்ப விசாரணையை பிரிலிமினரி என்கொயரி நடத்தலாம் அப்படின்றதுக்கு பிஎன்எஸ் பிரிவு 173 வழிமுறைகளை சொல்லுது. நீங்கள் ஒரு போலீஸில் புகார் கொடுத்தவுடன் உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யணுமா இல்லை சில நேரங்களில் முதல்ல விசாரணை நடத்தலாமா அப்படின்றதுக்கான பதிலை பிஎன்எஸ் உடைய பிரிவு 173 மிகவும் தெளிவாக சொல்லுது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், குற்றம் எந்த பகுதியில் நடந்திருந்தாலும் அருகிலுள்ள எந்த காவல் நிலையத்திலையும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். இதைத்தான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு புதிய வசதி, நீங்கள் மின்னஞ்சல் அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் முறையிலையும் கூட நீங்கள் புகார் அனுப்பலாம். ஆனால் அந்த புகாரில் 3 நாட்களுக்குள் நீங்கள் நேரில் வந்து கையெழுத்திடணும். இதுதான் முக்கியமான ரூல். அப்படின்னா எல்லா புகார்களுக்கும் உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. 3 ஆண்டுகளுக்கு மேலேயும் ஆனால் 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை உள்ள சில குற்றங்களில் டிஎஸ்பி அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகாரியோட அனுமதியோட போலீசார் முதல்ல ஒரு ஆரம்ப விசாரணை நடத்தலாம். அந்த ஆரம்ப விசாரணையும் அதிகபட்சம் 14 நாட்களுக்குள்ளே முடிக்கப்படணும். உதாரணமாக ஒரு புகாரில் உண்மையிலேயே குற்றம் நடந்ததா என்று முதல் பார்வையில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அதாவது போலீஸ்க்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, சட்டம் அனுமதிக்கக்கூடிய குறிப்பிட்ட வகை வழக்குகளுக்கு மட்டும் முதல்ல ஆரம்ப விசாரணை நடத்த முடியும். ஆனால் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்யவே மறுத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வது? அப்போது அடுத்த முறையாக அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பிக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் அனுப்பலாம். அங்கும் நடவடிக்கை இல்லை அப்படின்னா நேரடியாக நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் அணுகலாம். மேலும் பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய புகாரை கட்டாயம் பெண் காவல் அதிகாரி தான் பதிவு செய்யணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலேயே புகார் பதிவு செய்து வீடியோ பதிவு, மொழிபெயர்ப்பாளர் போன்ற சிறப்பு பாதுகாப்போட அவர்களோட புகார்களை பதிவு செய்யணும்னு சொல்லி சட்டத்தில் சிறப்பான பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. பிஎன்எஸ்எஸ் பிரிவு 173 சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புகாருக்கும் ஒரே நடைமுறை கிடையாது. சில வழக்குகளில் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். சில குறிப்பிட்ட வழக்குகளில் மட்டுமே ஆரம்ப விசாரணை நடத்தலாம், அதுவும் மேலதிகாரியோட உத்தரவோட. அதே நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய போலீசார் மறுத்தாலும் உங்கள் சட்ட உரிமை அங்கேயே முடிகிறதில்ல. அதற்கு மேலே எஸ்பி, அதற்கு மேலே மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லி நீங்கள் அந்த புகாரை எடுத்துகிட்டு போகலாம்.